மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். உங்களுக்கு என்ன பத்தின ஞாபகம் வரலனாலும் பரவாயில்ல. நீங்க என்ன விரும்பலனா கூட, காலம் போறா நீங்க என்ன வெறுத்து ஒதுக்குனாலும், வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலுமே நான் உங்களை விட்டு பிரியக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். அந்த முடிவை தெரிவிக்கிற மாதிரி இந்த கிஃப்ட உங்களுக்காக நான் வாங்கி வச்சேன். இது ரெண்டுமே உங்களுக்காக வாங்கினதுதான். இதுல முதல் கிஃப்ட்டுக்கு அவசியமே இப்ப இல்ல. அது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா மாறி உன்னை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். உன் மேல இருந்த வெறுப்பெல்லாம் இப்போ விருப்பமா மாற ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த கிஃப்ட் ரிஜெக்டட். உன்னை பத்தின ஞாபகம்லாம் வராம போனாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இப்ப பாக்குற இனியாவ ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப. இது மூலமா எந்த அளவுக்கு நீயும் நானும் அந்யூன்யமா இருந்திருக்கோன்னு புரியுது. உன்னை எந்த காலத்திலையும் பிரியாம இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்காக நான் இந்த கிஃப்டை எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ். இனியா உனக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு ப்ராமிஸ் பண்றேன். இனி எந்த சூழ்நிலையிலையும் உன்னை நான் வெறுக்க மாட்டேன். இது சத்தியம். புரியுதா? என்னது இது? நல்ல நாள் அதுமா கண் கலங்கிட்டு. இதான் இப்ப நான் உனக்கு வாங்கி வச்சிருக்கிற கிஃப்ட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னது? நீங்க எனக்கு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கீங்களா? ஏங்க, இத நான் எதிர்பார்க்க கூட இல்ல. ப்ளீஸ்ங்க, இப்பவே கொடுக்கறீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ். இரு இரு. ப்ளீஸ் விக்ரம். சர்ப்ரைஸ்லாம் டக்குன்னு ஓபன் பண்ணிர கூடாதுல. ஐயோ, அதெல்லாம் பண்ணலாங்க. என்னால பொறுத்துக்க முடியல. இப்பவே கொடுங்க. என்னாச்சு? இங்கதான் வச்சேன்னு நினைச்சேன். இப்ப காணோம். விக்ரம், வெளியிடாதீங்க. ஏய் இரு இரு ஒரு நிமிஷம். சாரி சாரி. கார்ல வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். 2 minutes நான் வந்துடுறேன். ஓகே, சாரி. சீக்கிரம் வந்துருங்க. என்னடா என்ன இப்படி போய் பார்க் பண்ணி? ஐயோ, இப்படி போய் வண்டியை போட்டிருக்கானே, பைத்தியக்காரங்க. ச்சே, இப்ப என்ன பண்றது? இனியா வேற. சரி, ரிசப்ஷனுக்கு போய் கார் எடுக்க சொல்லணும். Bloody nonsense. சொன்னா கேளுடி ப்ளீஸ். ஹலோ, நான் சொல்றேன்ல. ஏய் இடியட், கதவு தரடா. எனக்காக ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் டி. வேணா விடுடா. தர கதவை. ஏய், என்னடா வேணும் உனக்கு? ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? சும்மா லொட்டு லொட்டுன்னு தட்டிட்டே இருக்க. போயா. ஏய், ஏய், என்னையே பார்த்துட்டு இருக்க? என் கார் கதவை திறக்க முடியாத அளவுக்கு நீ உன் காரை அறிவு கெட்டத்தனமா பார்க் பண்ணிருக்க. வண்டி எடு. ஏய், நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. ஏதாவது பண்ணிட போறேன். போயா. ஏய், பெட்ரூம்ல பண்ண வேண்டிய வேலை எல்லாம் பப்ளிக்கா பண்ணிட்டு இருக்க. ஏய், உன்னெல்லாம் கை கால் உடைச்சு உட்கார வச்சாதான்டா நீ திருந்துவ. என்னடா ரொம்ப பேசுற? அடிங்க.
இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணுமே. என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்ன ஆச்சு? 2 மினிட்ஸ்ல வரேன்னு சொல்லிட்டு போனாரு, ஆளையே காணோம். என்னன்னு போய் பார்க்கலாம். விக்ரம்! 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 விக்ரம், என்ன ஆச்சு? ஐயோ! எந்திரிங்க விக்ரம், பாத்து. வாங்க வாங்க விக்ரம், வாங்க, பாத்து. ஏறுங்க, வண்டியில ஏறுங்க விக்ரம், ஏறுங்க, உட்காருங்க. பாத்து. கார்த்தி, என்னாச்சு? டேய் கார்த்தி, கார்த்தி எழுந்துடுறா. டேய், ஏய், உன்னை விட மாட்டேன்டா. கார்த்தி. டேய், வண்டியில ஏறு, சீக்கிரம் ஏறு. விக்ரம், ரொம்ப வலிக்குதா? இல்ல இல்ல ஒண்ணு இல்ல. விக்ரம், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஒண்ணு இல்ல நீ வலிக்கல. ஹாஸ்பிடல் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருங்க, பாத்துட்டு போயிடலாம். விக்ரம், நீங்க நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. விடுங்க விக்ரம், முதல்ல அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வாங்க. அப்படிலாம் அவனை விட முடியாது இல்லையா? என்னைக்கு என் கையில மாற்றானோ அன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன். இருக்கு அவனுக்கு. விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன். கார்த்தி, கொஞ்சம் மெதுவா போ கார்த்தி. சொன்ன ஏய்! கார்த்திக், சொன்ன கேளு கார்த்திக். என்ன அடிச்சவன சும்மா விட்டுருவானா? கார்த்தி, தலையில இருந்து ரத்தம் வருது. வா, முதல்ல ஹாஸ்பிடல் போலாம் கார்த்தி. ஏய், என் மேல கைய வச்சுட்டு அவனும் அந்த பொண்ணு போயிருவாங்களா? 2 பேரையும் நான் விட்டுருவேனா? என் மேல கைய வச்சுட்டு அவனும் அந்த பொண்ணு போயிருவாங்களா? 2 பேரையும் நான் விட மாட்டேன். எங்க அவன் காரு? கண்ணுல மட்டும் மாட்டுச்சு, ஒரே தூக்குதான். ஏய், ப்ளீஸ் கார்த்திக், ஏய், சும்மா இரு கொஞ்ச நேரம். ப்ளீஸ் கார்த்திக், இப்படி பண்ணாத கார்த்திக். ஏய், வாய் மட்டும் சும்மா வரியா? விக்ரம், அங்க ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு. ஐயோ, ஷோல்டர் வேற டிஸ்லோகேட் ஆயிருக்கா தெரியல. விக்ரம், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க விக்ரம், இதோ போயிடலாம். ஒண்ணு இல்ல நீ பெருசா வலிக்கல. கூல் டவுன், டோன்ட் வரி. இதோ வந்துருச்சு பாருங்க ஹாஸ்பிடல், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க விக்ரம்.
என்ன ஹாஸ்பிட்டல் கார்த்திக். ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்களா? அவங்க கார் அங்கதான் நிக்குதா? ஐயோ கார்த்திக், அவங்கள நான் பார்க்கல. ஆனா ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் போய் உனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு போயிடலாம். உன் தலையில இருந்து பிளட் வருது கார்த்திக். நோ, இங்க பாரு, எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்ல. என்ன பார்த்துக்க எங்க அப்பா இருக்காரு. ஆனா அவனை சும்மா விட மாட்டேன். ஏன்டா கார்த்திக் மேல கைய வச்சோன்னு நினைச்சு அவன் ஃபீல் பண்ற மாதிரி நான் பண்ணல. நான் கார்த்திக் இல்ல. டேய் கார்த்திக், ப்ளீஸ் கார்த்திக். கார்த்திக் சொன்னா கேளு வாயை கார்த்திக். மூடு. ஐயோ அம்மா, ஐயோ ரொம்ப முடியலையாம்மா? முடியலையே. இந்தா கடலை சாப்பிடு. தட்டியா விடுற, உனக்கு போய் கொடுத்தேன் பாரு. ஐயோ தலையெல்லாம் சுத்துது, என்னால முடியல. படபடன்னு வருது. சரியாயிடும் சரியாயிடும், கவலைப்படாத. அப்பா ஜூஸ் ஏதாவது ஏய், கொடுங்களேன். கொஞ்ச நேரம் வாயை மூடி நீ. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீதான். காலையில போன விக்ரம் இன்னும் வீடு திரும்பலே, நானே டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற நொய்யின்னு கத்தி. கொஞ்ச நேரம் சும்மா நீ எதுக்குன்னு டென்ஷனா இருக்க? விக்ரம் பத்தி பயப்படாதன்னு. முட்டாள். நான் அதுக்கு பயந்தா இப்ப டென்ஷன்ல இருக்கேன். அந்த இனியா ஒரு நாள் என் கூட இருங்கன்னு விக்ரம வெளியே கூட்டு போனான். காலையில போனவங்க ராத்திரி ஆயிடுச்சு. போனவங்கள காணோம். என்னாச்சோ ஏதாச்சோ, என்ன மாய மந்திரம் போட்டு என் பையன் மனச மாத்திருவாளோன்னு நானே பயந்துகிட்டு இருக்கேன். வந்துட்டா விளக்கண்ண. நேரம் போய்கிட்டே இருக்கு. விக்ரம் வரா மாதிரி தெரியல. வெளியே எங்கேயாவது தங்கறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்களோ என்னவோ. ஐயோ ஃபோன் பண்ணி பாரு என்ன. அதெல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. பாதி நேரம் போன் போல, ரிங்கு போனாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க இருக்காங்களோ என்னவோ. நீங்க எதுக்கு இப்ப சுடு தண்ணிய கால்ல ஊத்துன மாதிரி பதறிட்டு இருக்கீங்க? வெளியில போனவங்களுக்கு வர தெரியாதா என்ன? சின்னஞ்சிறுசுங்க கல்யாண நாள் அதுவுமா ஆசாசியா வெளியில போயிருக்காங்க. முன்ன பின்ன ஆகதானே செய்யும். ஒரு நாளும் இல்லாத திருநாளா நீங்க எதுக்கு அக்கறையில இப்படி துடிச்சிட்டு இருக்கீங்க? ஏய், என்னடி பேசுற நீ? காலையில போன என் புள்ள ராத்திரியா இன்னும் வீடு வரலையா நான் கவலைப்பட்டு இருக்கேன். இதுக்கு போய் சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்க? ஆமா ஆமா, உங்க அக்கறையெல்லாம் எதுக்குன்னு எனக்கு என்ன தெரியாதா? ஏய், தேவையில்லாம பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. அம்மா, நீங்க வேற இந்த நேரத்துல போய் அப்பாட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களாப்பா? பண்ணேன்டா, ஆனா அவன் எடுக்க மாட்டேங்கிறான். நானும் இனியாக்கு ஃபோன் பண்ணேன், அவ எடுக்கல. பாத்தியா, நாங்க 2 பேர் ஃபோன் பண்ணியும் அவங்க எடுக்கல. அப்ப ஏதோ பிரச்சனை தானே அர்த்தம். அதுக்காகத்தான் நான் பயந்துட்டு இருக்கேன். நீ என்னடா தேவையில்லாம பேசிட்டு இருக்க? உங்க தொல்லையெல்லாம் இல்லாம இருக்கட்டுமேங்கிறதுக்காக போனை கூட எடுக்காம இருக்கலாம். அம்மா, அப்பா போனை எடுக்கலைனாலும் பரவாயில்ல. யாழ்னி போனையும் அண்ணி எடுக்காம இருக்காங்க. அப்பா சொன்ன மாதிரி ஏதாவது பிரச்சனையா கூட இருக்கலாம்ல. நான் என்ன போய் தேடி பார்த்துட்டு வரட்டுமா? ஏங்க, நீங்க எங்க போய் தேடுவீங்க? அவங்க இன்னைக்கு எங்க போனாங்க, கடைசியா எங்க இருந்தாங்க, எதுவுமே உங்களுக்கு தெரியாதே. அப்புறம் எப்படி போய் தேடுவீங்க? ஐயோ அத்தை, இனியாதான் கால் பண்றா. அப்படியா? நீ பேசு. அக்கா, என்ன ஆச்சு இனியா? யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. எங்க இருக்க? எப்போ வீட்டுக்கு வருவ? இது எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படி? அக்கா, நீங்க ஃபோன் பண்ணும்போது அப்பதான் நாங்க டவர் இல்லாத ஏரியால இருந்தோம். அதனால தான் உங்க போன்ல அட்டெண்ட் பண்ண முடியலக்கா. ஒரு 10 நிமிஷத்துல நாங்க வீட்டுக்கு வந்துருவோம். சரி, பார்த்து பத்திரமா வா. ஓகேக்கா. என்னவா யாழ்னி? வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்களா அத்தை? இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவாங்களாம். அதான் 10 நிமிஷத்துல வந்துருவோன்னு சொல்லிட்டாங்கல்ல. இன்னும் ஏன் முறைச்சு பார்த்துட்டே நிக்கிறீங்க? போங்க, போய் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. ஒன்னும் ஆயிருக்காது அத்தை. என்னத்த வரல இன்னும்? முடியலையா? முடியல. அப்பா, அண்ணன் அண்ணியும் வந்துட்டாங்கப்பா. பார்த்து வைக்கிறோம். மெதுவா வாங்க. மெதுவா பார்த்து. அம்மா, என்னம்மா கட்டு போட்டு வந்திருக்க அண்ணன்? என்னடா வாங்கம்மா. சொல்ற? அண்ணா,
மாப்பிள்ளை, என்ன ஆச்சு? என்னம்மா ஆச்சு? ஏன் கையில கட்டு போட்டிருக்க? சொல்றேன்ல, எப்படி அத்தை, அடிபட்டுச்சு? பார்த்துட்டு போட வச்சு, ஏன் அமைதியா இருக்க? அத்தை, அத்தை, வாங்க, உள்ள போய் பேசிக்கலாம் அத்தை. வாங்க, பாத்து, விக்ரம், உள்ள வாங்க. மாமா வாங்க, சரி, பாத்து வாங்க. பாத்து, பாத்து. ஒண்ணும் இல்ல. பாத்து, பாத்து. வாங்க, பாத்து. பாத்து. என்னாச்சு விக்ரம்க்கு? அண்ணா பாத்து மெதுவா. வாங்க, உட்காருங்க. இதுல உட்காருங்க. ஆ, உட்காருப்பா. உட்காருங்க விக்ரம். மெதுவா அண்ணா பாத்து மெதுவா. உட்காருங்க. இளங்கோ, பாத்து பாத்து. பாத்து. அக்ஷயா, என்னாச்சு? சாஞ்சுக்கோங்க. தெரியல. என்னாச்சுமா? விக்ரம்க்கு எப்படி சாஞ்சுக்கோ, இப்படி விக்ரம். அடிபட்டுச்சு? நான் நினைச்ச மாதிரியே பிரச்சனை வந்திருக்கு பாத்தியா? என் புள்ள எந்த கோலத்துல வந்திருக்கான் பாரு. ஏய், என்ன பண்ண அவன? அது வந்து மாமா, ஏய், சும்மா அது வந்து இது வந்துன்னு என்ன இழுக்கிற? என் புள்ளைய என்ன செஞ்ச? எல்லாரையும் டென்ஷன் ஆவறீங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அவ்வளவுதான். இல்லப்பா, இதெல்லாம் ஒண்ணும் நம்புற மாதிரி இல்ல. இவதான் ஏதோ பண்ணிருக்கா. மொழியே சரியில்லை. நல்லா இருந்த என் புள்ளைய கல்யாண நாள் அது இதுன்னு ஏதோ காரணம் சொல்லி வெளியே கூட்டு போய் இப்படி அடி வாங்க வச்சு கூட்டு வந்திருக்கேன். எல்லாம் இவளோட மாமா, பிளான் தான். அதெல்லாம் இல்ல. நான் இதுவும் என் புள்ளைய ஒரே அடியா ஒழிச்சு கட்டலான்னு பாக்குறியா? மாமா, ஐயோ, நீ சரியா தானே சொல்ற. இவ செஞ்சாலும் செய்வா. லேசுப்பட்ட ஆளா இவ. எதுக்கு தேவையில்லாம இனி அவ போட்டு பாடா படுத்திட்டு இருக்கீங்க? அதான் விக்ரமே சொன்னால ஏதோ சின்னதா ஒரு ஆக்சிடென்ட்னு. அப்புறம் என்ன? ம். ஏய், அவனை அப்படி சொல்ல வச்சிருக்கா இவ. என்னவோ பண்ணிருக்கா. ஏய், மரியாதையா சொல்லு. என் புள்ளைய வெளியே கூட்டு போய் பிரச்சனையில மாட்ட வச்சு அவனுக்கு இப்படி அடிபட வச்சது நீதானே? என்ன மாமா, சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? விக்ரம் என்னோட புருஷன். அவரை போய் பிரச்சனையில மாட்டி விடணும்னு நான் ஏன் நினைக்க போறேன்? நீ நினைப்ப. அப்பா, இத்தனை நாள் அவன் உன்னை படுத்தின பாட்டுக்கு இவனை ஆள வச்சு அடிக்க வச்சிருக்க இல்ல? சொல்லு, மரியாதையா உண்மையை சொல்லு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அப்பா. நீ சும்மா இருப்பா. இவளை பத்தி உனக்கு தெரியாது. இவ பெரிய கிரிமினல். ஏதோ திட்டம் போட்டு தான் உன்னை வெளியே கூட்டு போயிருக்கா. ஏய், என் பையனுக்கு எப்படி அடிபட்டுச்சு? என்ன பண்ண? சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? அப்பா நிறுத்துங்கப்பா. நான் சொன்னல, சின்ன ஆக்சிடென்ட் தானு, அவ்வளவுதான். நான் சொல்ல சொல்ல கேட்காம அவதான் காரணம்னு அவ மேல பழிய போட்டுட்டு. ஐயோ, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஆக்சுவலா இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து என்னை காப்பாத்தி என்னை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இனி அதானே. என்ன நடந்தது, என்ன பிரச்சனை எதுவுமே தெரியாம எதுக்கு எடுத்தாலும் இனியா இனியான்னு அவன் மேல பழிய போடவே துடிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். நான் அடிபட்டு வந்திருக்கேன்ல, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்காம இனியா மேல பழி போடுறதுதான் உங்க ரெண்டு பேருக்கும் முக்கியமா போச்சா? அப்படி கேளு விக்ரம். அப்பவாவது இந்த ஜென்மங்க திருந்துதுங்களான்னு பாக்கலாம். இத பாருங்க, ரெண்டு பேரும் இனியா மேல பழி போடுறத நிறுத்துங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என் மேல அக்கறை காமிக்க கவலைப்பட எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு. அவ ஒருத்தி எனக்கு போதும். அவ என்ன பாத்துப்பா. அப்பா, அத்தை, உங்க கரிசனெல்லாம் எனக்கு வேண்டாம். என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிட்டு அதை சாக்கா வச்சுக்கிட்டு இனியா ஏதாவது செய்யலாம்லாம் நினைக்காதீங்க. இனி அது நடக்காது. என்ன இனியா பாத்துப்பா. நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.